ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன்ஸ் இன் அனிமே. அனிமே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட அனிமேஸ் இருக்குது. அதில் நிறைய வில்லன்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வில்லன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த வில்லனோட பவர்ஸ் அண்ட் அவருடைய கொள்கைகள் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாதராவை கூட எடுத்துங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு உருவாக்கணும் அப்படின்றது தான். இவருடைய மோட்டிவ்க்கு தடியாக யார் வராங்களோ அவங்க எல்லாரையுமே பாரபட்சமாக பார்க்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம மாதராவை தாண்டி இன்னும் ஒரு சில அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வில்லன்ஸ் ரீசனே இல்லாமல் கொலை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 வில்லன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தியால போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என்னுடைய லிஸ்ட் தான். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது ஜோஜோ சீரிஸில் வரக்கூடிய டியோ. என்னதான் அந்த அனிமேல நிறைய வில்லன்ஸ் காமிச்சிருந்தாலுமே அதில் யாரும் நம்ம டியோவை விட பவர்ஃபுல்லாக இருந்ததில்லை. இவருடைய மிக முக்கியமான ஒரு பவர் என்ன அப்படின்னா டைமை ஸ்டாப் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு பவர். ஸோ இது இவர்கிட்ட இருக்கிறதுனால ஆப்போனண்டால நம்மளால அவ்வளோ சீக்கிரமா கில் பண்ண முடியாது. அதுக்கு பதில் இவருடைய ஆப்போனண்ட்டை அசால்ட்டா கில் பண்ணிட்டு போயிடுவார். இது மட்டும் இல்லாமல் இவருடைய தலை கை கால்னு சொல்லிட்டு நீங்க எதை வெட்டி போட்டாலுமே இவரால் உயிரோட வர முடியும். அண்ட் நம்ம சூப்பர்மேன் மாதிரி இவருடைய ஐல இருந்து லேசர் பீம்லாம் கூட வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் இவர் பேசிக்காவே பிசிக்கலா பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பார். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த டைம் ஸ்டாப்பிங் பவர் இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கரமாக யூஸ் ஆகும். அண்ட் நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் கூட சண்டை போட்டு அவங்களுக்கே டஃப் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நான் இவரை 10th பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது எரன் ஏகர். அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேவை பார்த்துருந்தா இந்த எரன் ஏகர் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம யாரனை பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டே நீ ஹீரோவா வில்லனாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணும். எப்படி சொல்றது, ஒரு சைடு இருந்து பார்க்கும்போது ஹீரோவா தெரிவார், இன்னொரு சைடு இருந்து பார்க்கும்போது வில்லனா தெரிவார். அட்டாக் ஆன் டைட்டனோட எண்டிங்லாம் நம்ம யாரனை பார்த்தீங்கன்னா யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவார். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன தோணுதோ அதுக்கு எதிராக இருக்கிறவங்கள நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரனால ஃபவுண்டிங் டைட்டனை வேற கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணியுமே ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவாரு. பட் ஆனால் கடைசியில் நம்ம யாரனையே போட்டுருவாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த அட்டாக் ஆன் டைட்டனை பொறுத்த வரைக்கும் யாரன் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் ரெண்டுமே. நீங்க இவர் ஹீரோவை பார்த்தா ஹீரோவா தெரிவாரு, வில்லனா பார்த்தா வில்லனா தெரிவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரனை எப்படி பார்க்கறேன்னா நம்ம மார்வல் சீரிஸ்ல வரக்கூடிய தானோஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அப்படிதான் நான் இவரை பார்க்கறேன். அண்ட் அட்டாக் ஆன் டைட்டன் சொல்லிட்டு வரும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. இது வரைக்கும் யாராச்சும் பார்க்காம இருந்தா மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்ல யாரன் ஏகர் பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்ல இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிறது அண்டர் எக்ஸ் அண்டர் சீரிஸில் வரக்கூடிய மேரும். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவருடைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவருடைய அந்த டெவஸ்டேஷன் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய அட்டாக்ல இருந்தவனாலும் இவரால் தப்பிக்க முடியும். தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஆப்போனண்ட்டை அட்டாக்கும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நென் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பவர்ஸை இவரால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஸை கூட்டி தருது. இவருடைய நென் எபிலிட்டி என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆரா சிந்தசிஸ் தான். இதை யூஸ் பண்ணி தான் இவர் மற்ற கிரேச்சர்ஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக தான் இவர் பவர்ஃபுல்லாகவும் ஆவார். அது மட்டும் இவரால சூப்பர் சோனிக் அளவுக்கு பவர்ஃபுல்லா பறக்க முடியும். அண்ட் இவருடைய டியூரபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இம்மெஷரபிள்னு சொல்றாங்க. பட் ஆனால் கடைசியில் இவருடைய கதை எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இவர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை நான் இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது 7 டெட்லி சீன்ஸில் வரக்கூடிய த டீமன் கிங். இந்த அனிமேவோட ஃபைனல் சீசனில் இவரை காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இவருமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. இவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களாம் இவரை எதிர்க்கிறதுக்கு ரெடியாக வாங்க பார்த்தீங்களா, அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஒரு டீமோனோட கிங்காக இருக்கான் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் இவனும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பயங்கரமாக பெருசாக இருப்பான். அண்ட் மேஜிக்னு சொல்லிட்டு வரும்போது இவராலையுமே பயங்கரமான மேஜிக்லாம் கேஸ்ட் பண்ண முடியும். கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவரை டிஃபீட் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவரால் இன்னும் என்னென்னலாம் முடியுமோன்னு தெரியலையாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை பார்க்க வைப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற காரணத்தினால நான் பாத்தீங்கன்னா இவரை 7th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது ஒன் பீஸில் வரக்கூடிய கைடோ. இவருமே ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். இவருடைய அந்த டெவில் ஃப்ரூட் நேம் என்னன்னா ஃபிஷ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இவர் மூலியமா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரி மாறுவார். அதுவும் சின்ன டிராகன்லாம் கிடையாது, மிகப்பெரிய டிராகனாக மாறுவார். நார்மலாகவே எனக்கு டிராகன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி டிராகன் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பவர்ஃபுல்லான ஆக்கியுமே இருக்கு. அதை வச்சு நம்ம லூஃபியை கதற விட்டுருக்காரு. லூஃபி மட்டும் இல்லை, லூஃபியை தாண்டி நிறைய பேர் இவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிட்டு இவர் இன்னமும் உயிரோட இருக்காரு. இப்போ வரைக்கும்னா இப்போ இல்லை, நம்ம லூஃபி இவரை எப்பயோ டிஃபீட் பண்ணிட்டான். பட் ஆனால் ஸ்டில் இவர் பவர்ஃபுல் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட லுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இவர் எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு இவருடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் வச்சு இருப்பாரு. அதுவுமே பயங்கர பெருசா தான் இருக்கும். அண்ட் டியூரபிலிட்டின்னு சொல்லிட்டு வரும்போது இவருடைய ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹார்டா இருக்குமா. ஸோ நார்மலான வெப்பன்லாம் வச்சு இவரை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய டெவில் ஃப்ரூட்டோட பவருமே பயங்கரமா இருக்கிறதுனால இவரை பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல நான் 6th பிளேஸ்ல போட்டிருக்கேன்.
இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது எய்சன் ஃப்ரம் ப்ளீச். நிறைய பேர் இவருடைய ஃபேனா இருப்பீங்க, பிகாஸ் ஒரு பெஸ்ட் வில்லங்க. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அம்பி மாதிரி தான் இருப்பா போல, பட் போக போக அண்ணினா மாறும்போது தான் அவருடைய முழு வில்லத்தனமே வெளியே வரும். மிக முக்கியமா ஹிப்னாசிஸ்னு சொல்லிட்டு வரும்போது தலைவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பிகாஸ் நீங்க எந்த பிளான் போட்டாலுமே அந்த பிளான்ஸ் எல்லாமே என் பிளான் கீழே தான்டா அப்படின்ற மாதிரி தான் இவருடைய லுக்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கே நம்ம ஐசனோட ஹிப்னாசிஸ்ல மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கூட அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியாது. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவரை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க, பட் கடைசியில தான் தெரியும் அது எல்லாமே இவருடைய பிளான். இவருடைய மோட்டிவே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகியோக்கு தான். லாஸ்டா ரூக்கியோட பாடியில இருந்து எடுத்திருப்பாரு, அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாம ஒரு டீமையே இவர் உருவாக்குவாரு. அது எதுக்குன்னா இவர் ஒரு கடவுளா மாறணும் அப்படின்றதுக்காக. அண்ட் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி பயங்கர ஸ்ட்ராங். ஸ்வாட்லாம் இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிடுவார். ஏகப்பட்ட லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் கூட சண்டை போட்டு வருவாங்க, பட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட ஓட அடிப்பாரு. இவருடைய ஃபைனல் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நீங்க என்னதான் இவரை போட்டு அடிச்சாலுமே மறுபடியும் எழுந்து வந்துட்டே இருப்பாரு. பட் கடைசியில் நம்ம இச்சியோ வந்துட்டு இவருடைய கதை எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம ஈசன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் பெஸ்ட் வில்லன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இவரை 5th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது ரியோமன் சுகுனா. இவரை நீங்க ஜுஜுட்சு கைசன் சீரிஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒன் ஆஃப் த பேடஸான வில்லன்ஸ்ல இவருமே ஒருத்தர். ஜுஜுட்சு கைசன்ல நம்ம அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம்னா அது கர்ஸ் தான். அப்படிப்பட்ட கர்ஸோட லீடரே நம்மால் தான். ஐ மீன் கிங் ஆஃப் கர்ஸ்னு சொல்லுவாங்க. சுகுனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே ஜுஜுட்சு கைசன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கோஜோ தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்திட்டு இருந்தோம். பட் சுகுனா பாத்தீங்கன்னா கோஜோவையே போட்டு தள்ளியிருப்பான். ஒரு ஹீரோ கூலா இருந்து சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்ல, பட் ஒரு வில்லன் கூலா இருந்து சண்டை போடுறான் அப்படின்றது பெரிய விஷயம் தான். அதுவும் சுகுனாவோட அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பக்காவா இருக்கும். நீங்க என்னதான் சுகுனாவை அடிச்சு தனித்தனியா பிரிச்சு போட்டாலுமே அவருடைய அந்த ஆர்சிடி பவர் யூஸ் பண்ணி அவர் ஈஸியாவே ஹீல் ஆயிப்பாரு. அண்ட் சுகுனாவோட டொமைனை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், பிகாஸ் அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல். யார் இந்த டொமைனுக்குள்ள மாட்டினாலுமே அவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொருத்தரோட கர்ஸ் டெக்னிக்கை நம்ம சுகுனாவால அசால்ட்டா ஸ்டாப் பண்ணவும் முடியும். இதெல்லாம் நம்ம சுகுனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஓபியான பவர்ஸ் தான், பட் இதையும் தாண்டி இன்னும் நிறைய பவர்ஸ் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது மாதரா உச்சிஹா. நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் பெஸ்ட் வில்லன்னா அது நம்ம மாதரா தான். எதனால நம்ம மாதரா ஒரு பெஸ்ட் வில்லன் அப்படின்னா அவருடைய அந்த மோட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவர் உறுதியா இருப்பாரு. இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம மாதராவோட ஒரு மோட்டிவா இருக்கும். பட் அதுக்கு குறுக்கல யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள கொல்றதுமே அவருடைய ஒரு வழக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு ரினிகன் அவேக் பண்ணது நம்ம மாதரா தான். ஏகப்பட்ட ஜுட்சு தெரியும், பத்தாத வரைக்கும் நம்ம அஷிராமாவோட டிஎன்ஏ செல் வேற மாதரா கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வரப்ப பாத்தீங்கன்னா டென்டைல்ஸோட ஜுஞ்சுரிக்கா மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரிலாம் பயங்கர பவர்ஃபுல். நீங்க என்னதான் நம்ம மாதராவை அடிச்சு போட்டாலுமே அவர் மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிடுவாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கேரக்டர்ஸை பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் மாதராவுமே பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. பட் என்ன ஒன்று கடைசியில் நம்ம பிளாக் ஜெட்ஸு எல்லா பிளானையுமே நான் தான் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருப்பான். அதாவது இன்ஃபினிட் சுக்கியாமியை போட்டு எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லான கனவு உலகத்தில் வாழ வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம மாதராவோட பிளானாகவே இருக்கும். அதுக்காக நம்ம மாதரா அவனுடைய உயிரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட உயிர்களை எடுத்து அதை அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதரா உச்சியா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான வில்லனாக இருந்திருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நான் அவரை 3rd பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது த அவெங்கலிஸ்ட். ஃபயர் ஃபோர்ஸ் சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா இவரை தெரிஞ்சிருக்கும். ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக இருப்பார். ஃபயர் ஃபோர்ஸோட ஒரு காடு மாதிரி இருப்பார். இவராக வெளியே வந்து சில விஷயங்களை பண்ணுறதை விட இவருக்கு கீழே இருக்கிறவங்களை விட்டு தான் அந்த வேலையை பார்க்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு காட் லெவலில் இருக்கிறதுனால இவருடைய பவர்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியும், அதே பவரை இவர் நினைக்கும் போது எடுத்துக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் தானே நடக்க போகுது அப்படின்றத இவர் முன்கூட்டியே கணிச்சிருவார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை இவரால் பண்ண முடிஞ்சு பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருந்தார். என்னதான் ஃபயர் ஃபோர்ஸ் சீரிஸில் இவர் அப்பப்போ காமிச்சிருந்தாலுமே இவருடைய பவர்ஸை ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் காமிச்ச வரைக்கும் பயங்கர பவர்ஃபுல்லாக இவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் இந்த லிஸ்ட்டில் நான் 2nd பிளேஸில் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜிரன் ஃப்ரம் டிராகன் பால். நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதுவும் நம்ம கோகு கூட சண்டை போடும்போதுலாம் என் தலைவனையே அடிக்கிறியா அப்போ நீ வில்லன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் ஃபேக்ட் என்னன்னா அவருடைய யூனிவர்ஸை காப்பாற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல சண்டை போட்டு இருப்பாரு. இவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா நம்ம கோகுவுக்கும் ஜிரனுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டை பார்த்தாலே போதும். ஸ்பீடு, டியூரபிலிட்டி, ரிஃப்ளெக்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஜிரன் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரான பர்சன். பட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் இவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பிரைட் டூப்பர்ஸ் அப்படின்ற ஒரு டீமோட லீடராகவுமே நம்ம ஜிரன் இருப்பாரு. என்னதான் அந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலுமே நம்மளால ஜாலியாக இருக்க மாட்டாப்புல ரகடா தான் இருப்பாரு. பட் இவருடைய பவர்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நார்மலாக இருக்கும்போது கோகு கூட போய் சண்டை போட்டு கோகுவை பயங்கரமா டேமேஜ் பண்ணி விட்டுருக்காரு. அதை வச்சு இவருடைய பவர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இவர் கூட கனெக்ட் ஆனது என்னன்னா இவருடைய அந்த பாஸ்ட் லைஃப் தான் பயங்கர மோசமா இருக்கும். ஸோ அது கூடவே டிராவல் ஆகி இவர் பவர்ஃபுல்லாக மாறதை
பார்க்கும்போதெல்லாம் நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கேரக்டர்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இவர் நல்லவர். பட் ஆனால் இவருடைய ஆப்போனண்ட்டுக்கு இவர் ஒரு வில்லன் மாதிரி தான் தெரிவார். இது எப்படியோ டிராகன் பால் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெரன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் பெஸ்ட் கேரக்டர். அதனால தான் நான் இவர் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே கேரக்டர்ஸை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெத் நோட், டீமன் ஸ்லேயர், ஒன் பஞ்ச் மேன் பற்றிலாம் நான் பேசியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சில அனிமேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேயே இன்னும் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்த டிராகன் பால்ல இன்னும் நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, ஒன் பீஸ்ல நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட்டை கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் விட்டுருக்கணும் அந்த கேரக்டர்ஸ் எடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. அதில் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அந்த கமெண்ட் எடுத்து நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ மறக்காம எல்லாருமே அந்த லிஸ்ட் எடுத்து கமெண்ட்ஸில் போடுங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேமிங் சேனலான மாப் கேமிங் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதையுமே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.